நம்ம இப்போது இந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டை விற்ற கடைக்காரரே இந்த ஸ்டாண்டை தப்பாக ஃபிக்ஸ் பண்ணி தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் கடையிலேயே 2-3 டெமோ பீஸை வச்சுருக்காரு மாடலுக்காக. அந்த டெமோ பீஸை வச்ச ஸ்டாண்டையே தப்பாக தான் வச்சுருந்துருக்காரு. ஸோ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் தப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிங்க. இல்லைனா நான் சொல்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து கீபோர்டு வாங்கும்போது அதோட ஸ்டாண்டை சேர்த்து வாங்கியிருப்பாங்க. இப்போ ஸ்டாண்டு கீபோர்டு வாங்கும்போது கடைக்காரர் வந்து கீபோர்டு எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன ஃபீச்சர்னு சொல்லியிருப்பார். அந்த ஸ்டாண்டை எப்படி செட் பண்ணுன்னு சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் ஸ்டாண்டு ஒன்று கொடுங்க கேட்டு வாங்கியிருப்பீங்க, அவர் கொடுத்துருப்பாரு. பட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சும்மா ஒரு கடமைக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருப்பார். ஆக்சுவலி சொன்னது தப்பு. அவர் நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீபோர்டு வாங்கும்போது இந்த ஸ்டாண்டை சேர்த்து வாங்கிடுங்க. கீபோர்டு வாங்கும்போது கீபோர்டை பற்றி எல்லாம் அவங்க சொல்லியிருப்பார் விற்றவர். ஆனால் பட் ஸ்டாண்டு வாங்கும்போது இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த டீப்பாக சொல்ல மாட்டார், ஓரலாக சொல்லுவார். ஸோ நீங்கள் ஸ்டாண்டு வாங்கும்போது இந்த ஸ்டாண்டாக கூட இது 2 கிளிப் இருக்கான்னு செக் பண்ணிங்க. தனியாக இருக்கும், ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது. கண்டிப்பாக கொடுக்கெல்லாம் கேட்டு வாங்குங்க. அதே போல் இது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்டில் வாங்கும்போது இது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த கிளிப் இருக்கா, இந்த மாதிரி ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற கிளிப் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். வாங்கும்போது மறக்காமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. அதே போல் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்க கொடுக்கும்போது இப்படி செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி அசம்பிள் பண்ணக்கூடாது. ஏன்னா பாருங்கள், ஜிக்ஸாக்ல உட்காரும். ஒரு பக்கம் உள் பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வெளி பக்கம் இருக்கும். அது செட் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கும், அது கிராஸாக இருக்கு பாருங்கள். இப்படி செட் பண்ணக்கூடாது. இது எப்படின்னா கழட்டி வெளியே எடுத்துருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதை கழட்டி வெளியே எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டு வெளியே ரிவர்ஸில் வைக்கணும், உள் பக்கம் வைக்கணும். இதுக்கும் 2 உட்காருது எப்படி பாருங்கள், 2 ஜாயிண்ட் ஆகுது எப்படி. இப்படி ஃபஸ்ட்டு அவங்க கடைக்காரன் கொடுத்து இப்படி இருந்திருக்கும். எப்படி வைக்கக்கூடாது, இப்படி உள்பக்கம் வைக்கணும். அதுதான் கரெக்டான பொசிஷன். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே இருந்தது இப்படி இருந்த ஸ்டாண்டு இப்படி இருந்தது இல்லையா, இதை கழட்டிட்டு இப்படி உள்பக்கம் செட் பண்ணுங்கள். உள்பக்கம் செட் பண்ணிட்டுங்க. இதை இப்படி உள்பக்கம் வைங்க. இப்படி வெளிப்பக்கம் வைக்கக்கூடாது. இந்த ஆங்கிளுக்கு இந்த பக்கம் வைக்காமல் இந்த ஆங்கிளுக்கு உள்பக்கம் வைக்கணும். ரெண்டுமே ஒரு முனை இந்த ஆங்கிளுக்கு உள்பக்கம் இருக்கணும், ஒரு முனை இந்த ஆங்கிளுக்கு உள்பக்கம் இருக்கணும். இந்த பக்கமும் இந்த சைடுக்கு இந்த சைடு இருக்கணும். இப்போ உள்ளே வச்சுருங்க. போல்டு செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனமாக செட் பண்ணுங்கள். அது எவ்வளோ அட்ஜஸ்ட்மோ அந்த அட்ஜஸ்ட்டுக்கு வச்சுங்க. நான் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோல்ஸ்ன்றது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஹாலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சின்ன பசங்க அப்படின்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும், பெரிய ஆளுங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், நின்று வாசிக்க ஒரு ஹைட்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க செட் பண்ணணும். இந்த மாதிரி செட் பண்ணுங்க. இப்போ இப்படி செட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் ஷேக் ஆகாமல் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். சின்ன பசங்க லைட்டாக ஷேக் பண்ணலாம் கீழே விழுந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ கிரிப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட அசம்பிள் ஆகும், இவ்வளோ கிரிப்பாக இருக்கும். இந்த அக்கௌண்ட் டைட் பண்ணுறாங்க, இந்த அக்கௌண்ட் டைட் பண்ணுறாங்க. இவ்வளோதான் கிரிப்பாகிடுச்சு. இது ஸ்டாண்டு செட் பண்ணிடுச்சு. இப்போ கீபோர்டு கீழே விடாமல் இருக்க 2 கொடுத்தாங்க சொன்னேன் இல்லையா, அது எப்படி செட் பண்ண சொல்கிறேன். குருவை கொடுத்துருப்பாங்க, கையில் கழட்டுற மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. இதை கழட்டிடுங்க. இங்கே தான் வந்து இதை 2 செட் பண்ணணும். ஏன்னா கீபோர்டு தவறி கீழே விடாமறதுக்காக செட் பண்ணணும். இதை செட் பண்ணிட்டு கீபோர்டு எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். இதையும் சில பேர் தப்பாக வச்சுருக்காங்க. நான் சில வீட்டில் பார்த்தேன், கடையிலையும் பார்த்தேன். இதை செட் பண்ணுறேங்க. இதே போல் 2 பக்கமும் எடுத்து கழட்டிட்டு போல்டை இதை உள்ளே வச்சு கிரிப்பாக டைட் பண்ணிட்டேங்க. இது பண்ணிட்டுங்க. கீழே மேலே ஆசை கரெக்டாக மேல் பக்கம் இருக்க மாதிரி செட் பண்ணுறேங்க. இதே போல் தான் இன்னொரு பக்கமும் இதே போல் 2 ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது மேலே ஸ்டாண்டு கீபோர்டு எப்படி வைக்க சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அடுத்தது இந்த கிளிப்பை வந்து கீபோர்டுக்கு பேக் சைடு இருக்கணும், நம்ம உட்கார சைடு இருக்கக்கூடாது, ஆப்போசிட் சைடு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏந்திருக்கும் போது தவறி நம்ம கையோ இல்லை நம்ம காலோ பட்டுதுன்னா கீழே விழுந்தால் ஸ்டாண்டை விட்டு கீழே விடாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த கிளிப்பு. அதனால் கீபோர்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வைக்கணும். நம்ம உட்காரதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். அப்படி வச்சுட்டு இப்படி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டு. சில பேர் வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சுருப்பாங்க, அது ரொம்ப தப்பு. அது இப்போ தான் வைக்கணும்.
ஏன்னா நம்ம சப்போஸ் எழுந்திருக்கும் போதும் கையோ இல்லை காலோ பட்டுன்னா அது ஸ்கிப் ஆகும். ஸ்கிப் ஆகும்போது அப்படி தவறி கீழே விடாமறதுக்காக அது 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் விட வாய்ப்பு இல்லை, நம்ம இருக்கிறோம் இல்லையா, அப்படி விடாத வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ஒயிட் இந்த பக்கம் இருக்குது, அதனால் இப்படி சாஞ்சது வாய்ப்பு இருக்குது, அப்படி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் கீபோர்ட் செட் பண்ணோம். வாங்கும்போது கொஞ்சம் ஆடாமல் இருக்குது, நல்ல ஸ்டாண்டாக பார்த்து வாங்கிக்கிங்க. அரை கொஞ்சம் கிராஸ் இருக்குது, ஆடுற மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. இதேமாதிரி செட் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ஆங்கிள் மேலே இருக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டு தவறுதெல்லாம் கீழ் பக்கம் திருப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த எக்ஸ் டைப் இருக்குல்ல, 4 பக்கமும் வைக்கலாம். எப்படின்னா வைக்கணுத்துக்காக வைக்காதீங்க. இப்படி தான் இந்த ஆங்கிள் மேலே வரணும். அப்போ தான் நம்ம உட்காரும்போது நம்மளோட கால் 2 கீழே போகும். இல்லைனா இது 2 கீழே வந்துச்சுன்னா நம்ம காலில் இடிக்கும். உங்கள் வீட்டில் சப்போஸ் அப்படி தப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை மாதிரி பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. இதெல்லாம் டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியல வீடியோ அனுப்பி அவங்களும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள். வீட்டில் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா.